சங்க காலம்ன்றது பண்டைய தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு பொற்காலம். இது கிமு 300 முதல் கிபி 300 வரையிலான காலத்தை குறிக்கிறது. இக்காலத்தில் தான் புகழ்பெற்ற சங்க இலக்கியங்கள் இயற்றப்பட்டன. சங்க இலக்கியங்கள் யாவை? சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு மற்றும் 8 தொகை என 2 பெரிய தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 10 பாட்டு, இதில் 10 நீண்ட பாடல்கள் உள்ளன. இவை பெரும்பாலும் அரசர்களின் சிறப்புகளையும் நில அமைப்புகளையும் அன்றைய சமூக வாழ்க்கையும் விவரிக்கின்றன. 10 பாட்டு 8 தொகையா? 10 பாட்டு 10 நீண்ட பாடல் இருக்கும். பெரும்பாலும் அரசர்களோட சிறப்புகளையும் நில அமைப்புகளையும் அன்றைய சமூக வாழ்க்கையும் விவரிக்கின்றன. 8 தொகை 8 கவிதை தொகுப்புகள் உள்ளன. அகநானூறு, புறநானூறு, நற்றிணை போன்றவை இதில் அடங்கும். இவை காதல், வீரம், தத்துவம் என பல்வேறுபட்ட கருப்பொருட்களை கொண்டுள்ளன. சங்க காலத்தில் ஆண்ட முக்கிய அரசர்கள் யாருன்னா 3 முக்கிய அரச வம்சங்கள்: சேரர், சோழர், பாண்டியர். மேற்கு தமிழகத்தை கேரளா உட்பட ஆண்ட இவர்களோட தலைநகரம் வஞ்சி. சேரர்கள் மேற்கு தமிழகம் கேரளா வரைக்கும், தலைநகரம் வஞ்சி. சோழர்கள் காவிரி ஆற்றோட படுகையை ஆண்டனர். இவர்களோட தலைநகரம் உறையூர். அதுக்கப்புறம் புகார். காவிரி ஆற்றோட படுகையை ஆண்டனர் யார்? சோழர்கள். இவர்களோட தலைநகர் எது? உறையூர். அதுக்கப்புறம் புகார் ஆயிடுச்சு. பாண்டியர்கள். இவர்கள் தென் தமிழகத்தை ஆண்டனர். இவர்களின் தலைநகரம் மதுரை. பாண்டியர்கள் யார்? தென் தமிழகத்தை ஆண்டனர். இவரின் தலைநகரம் மதுரை. சங்ககால மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? சங்ககால மக்கள் வேளாளர், உழவர்கள், வணிகர்கள், வீரர்கள், பார்ப்பனர் போன்ற பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டனர். பொருளாதாரம்: வேளாண்மை, மீன்பிடித்தல், வர்த்தகம், கைவினைப் பொருட்கள் உற்பத்தி ஆகியவை முக்கிய தொழில்களாக இருந்தன. சமூகம்: காதல், அகம், வீரம், புறம் ஆகிய இரண்டும் சமூகத்தின் முக்கிய விழுமியங்களாக கருதப்பட்டன. பெண்களுக்கும் சமூகத்தில் நல்ல இடம் இருந்தது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததாக கூறப்படும் நகரம் மதுரை. சங்க இலக்கியங்கள் அகத்தை பற்றி பேசும் நூல் அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை. அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை. அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை. புறத்தை பற்றி பேசும் நூல் புறநானூறு, பதிற்று 10. சங்ககால மக்களின் முக்கிய தொழில் வேளாண்மை, மீன்பிடித்தல் மற்றும் வர்த்தகம். 5 திணைகளுக்குரிய உருப்பொருள்கள்: குறிஞ்சி, புணர்தல், காதலர் ஒன்று சேர்தல். குறிஞ்சி புணர்தல், அதாவது காதலர் ஒன்று சேர்தல். முல்லை, இருத்தல், காதலன் வருகைக்காக காத்திருத்தல். முல்லை இருத்தல், காதலன் வருகைக்காக காத்திருத்தல். மருதம், ஊடல், காதலர்கள் சண்டையிடுதல். நெய்தல், இரங்கல், பிரிவால் வருந்துதல். மருதம் ஊடல், காதலர்கள்